عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الخالق الوجود من العدم وجاعل النور من الظلم ومخرج الصبر من الألم ومنكي التوبة من الندم ونصلي ونسلم على رسوله الأكرم للشرف الأشم والنور الأتم وكمال النعم وعلى آله وصحابته ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபியுல் அவ்வல் மாதத்துடைய இரண்டாவது பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். ரபி என்று சொல்லும் போது வசந்தம் என்ற ஒரு கருத்து, ஸ்ப்ரிங் என்ற கருத்து இருக்குது. இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். இதே மாதத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தார்கள். எந்த வசந்தத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் உம்மத்துக்கு கொண்டு வந்தானோ அதே வசந்தம், அதே ஒளி, அதே ரஹ்மத் அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டும் அவர்களை எடுத்த மாதமும் இந்த மாதமாக தான் இருக்குது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ரிசாலத்தை, எந்த நுபுவத்தை கொண்டு வந்தார்களோ, எதுக்காக வேண்டி அவருடைய வாழ்க்கை அர்ப்பணித்தார்களோ அதை எங்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அதை நாம் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் அந்த ரஹ்மத்தையும் அந்த அருளையும் அந்த வசந்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். சீராவுடைய தொடர்பாடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளோட, அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தோட செய்யக்கூடிய இரண்டாவது ஒப்பந்தம் தான் பைஅத்துல் அகபா அஸ்ஸானியா. அதில் 72 பேரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். அவர்கள் சம்பூர்ணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டார்கள். அதை ஏற்றுக்கொண்ட நேரத்தில் அவர்கள் பதிலாக கேட்டார்கள், நாம் நம்முடைய வாழ்க்கையை இது அனைத்திலையும் அர்ப்பணித்தால் இன் ரிட்டர்ன் அதுக்கு பதிலாக எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதுக்கு முன்னால நாங்க பார்த்தோம், ஒவ்வொரு கோத்திரமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்ய முன் வந்தார்கள். உலகத்துடைய சில லாபங்களை முன் வச்சு சிலர் சொன்னாங்க, உங்களுக்கு பின்னால இந்த உலகத்துடைய இந்த பூமியுடைய பொறுப்பு ஹிலாஃபத் எங்களுக்கு தரணும் என்ற அடிப்படை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு ஜன்னah சொர்க்கம் கிடைக்கும், வேற எதையும் முன்வைக்க உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் எங்களுக்கு முன்வைக்கக்கூடிய, அல்லாஹ் எங்களுக்கு விலையாக தரக்கூடியதான் இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. சொர்க்கத்துக்கு பகரமாக முஃமின்களுடைய அனைத்தையும் அல்லாஹ் வாங்கிவிட்டான், அல்லாஹ்வுக்கு நாங்க வித்துட்டோம். அதே போல் ஹதீஸ்ல அலா இன்ன சில்அத்தல்லாஹில் காலியா, அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய அந்த பிரைஸ் கிஃப்ட் இருக்குதே மிகவும் உயர்தரமானது, விலை உயர்தரமானது, மிகவும் விலையில அதிகமானது, அதுதான் ஜன்னா என்று சொல்ல ஹதீஸ் இருக்குது. அப்ப சஹாபாக்கள், அன்சாரிகள் தூய்மையான முறை இஹ்லாஸன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி அவங்க இந்த பணியில ஈடுபட்டாங்க. நாமங்களும் இஸ்லாத்துடைய ஹித்மத் அல்ல, தாவத் அல்ல, இந்த பணிகளில் ஈடுபடும் போது எங்கள்கிட்ட இந்த தூய்மைத்துவம் வரணும், அல்லாஹ்வுக்காக வேண்டியும் அதே போல சொர்க்கத்தை நாடியவர்களாக நாம் இந்த பணியில ஈடுபடணும். அப்பதான் அதனுடைய ஒழுங்கான, அதனுடைய சரியான பிரதிபலனை எங்களுக்கு அடைந்து கொள்ளலாம். இப்ப இந்த அன்சாரிகள் திரும்பி போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு சொன்னா, உங்களில இருந்து 12 பேரை நீங்க வெளியாக்கித்தாங்க, 12 பேரை தேர்ந்தெடுத்து தாங்க, இந்த 12 பேர் தான் உங்கள அமீராக இருப்பாங்க. இஸ்லாம் எப்பயும் எங்களை சும்மா விட்டு வைத்தில்லை. எங்க இருந்தாலும் ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கட்டமைப்போட தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டாங்க. அன்சாரிகள் திரும்பி போறாங்க. தெரியும், அங்க முஸ்லிம்கள் சிலர் மதீனால இருக்கிறாங்க, சிலர் இங்க வந்து இருக்கிறாங்க. அந்த நேரத்திலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தனியா விடல, சும்மா விடல, நீங்க நினைச்சதை செய்யுங்க இல்ல, ஒரு கட்டமைப்பு, ஒரு அமீர் மஅமூம் என்னை தலைவர், அதே போல வழிபடக்கூடிய ஒரு கூட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார். 12 பேரை தேர்ந்தெடுத்து தரும் சொன்னாங்க. அந்த 12 பேர்ல அவுசும் ஹஸ்ரஜ் 2 கோத்திரத்தை சேர்ந்தவங்களும், 9 பேர் ஹஸ்ரஜை சேர்ந்தவங்க,
அதே போல 3 பேர் ஹவுஸ் சேர்ந்தவங்க, 9 பேர் ஹதரஜும் 3 பேர் ஹவுஸ் சேர்ந்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தேர்ந்தெடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இவங்க தான் உங்களோட விடயங்களில் பொறுப்பாக இருப்பாங்க, இவங்க தான் என்னோட தொடர்பு கொள்வாங்க. ஒரு முறை இருக்குது, எல்லாரும் கண்டவங்க எல்லாரும் அந்த முறை ஒன்று இல்லைண்டா எங்களுக்கு ஒரு கட்டமைப்பை பாதுகாக்க முடியாது. இதுதான் இஸ்லாத்துடைய ஒரு அழகான ஒரு சிஸ்டத்தை, ஒரு முறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிமுகப்படுத்திட்டு போனாங்க. எல்லாமே ஒரு முறை அடிப்படையில் செய்யணும். ஒரு வீட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பாடசாலை இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர், முகாமைத்துவ வடிவம் ஒன்று இருக்குது. அத எந்த இடத்துல, எந்த நிறுவனத்துல, எந்த வீட்டுல, எந்த சமூகத்துல அந்த முகாமைத்துவ வடிவம் பாதுகாக்கப்படுதோ மாஷா அல்லாஹ் அவங்களோட செயல்பாடுகள், அவங்களுடைய முயற்சிகள் ஒரு வெற்றிகரமான முயற்சியாக மாறத்தை நான் காண்றோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களோட ஒன்று சேர்ந்த விடயம் எப்படியோ குறைஷிகளுக்கு கேள்விப்பட்டு, குறைஷிகள் செய்தி போயிட்டு ஒரு ரிவாயத்தின் அடிப்படையில் ஷைத்தான் போயிட்டு அறிவிச்சிட்டான். அடுத்த நாள் காலையில ஹாரிஸ் பின் ஹிஷாம் இன்னும் குறைஷியுடைய பல தலைவர்கள் அன்சாரிகள் இருக்கக்கூடிய அந்த ஹஸ்ரஜும் ஹவுஸும் இருக்கக்கூடிய அந்த டென்ட் பக்கம் வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, இந்த உலகத்துல நாங்க கடைசியான விருப்பம் கூடிய ஒரு விடயம் என்றா ஆப்ஷன் இல்ல, அது உங்களோட யுத்தம் செய்யறது. எங்களுக்கு உங்களோட யுத்தம் செய்ய விருப்பம் இல்லை. ஏன் அன்சாரிகளோட யுத்தம் செய்ய முடியாது. அரபிகள் எல்லாரும் ஹவுஸும் ஹதரஜ் என்ற கோத்திரத்தை யுத்தம் செய்ய பயப்பட்டான். ஏன் அவங்க சின்னத்திலிருந்தே, குழந்தை பிறக்கிறதுலேருந்தே யுத்தம் தான், எப்பயும் அவங்களுக்கு மத்தியில யுத்தங்கள் இருந்து கொண்டு இருந்துச்சு. அதனால அரபிகளுக்கு மத்தியில யுத்தத்துல தேர்ச்சி அடைஞ்சவங்க இவங்க. குறைஷிகள் சொன்னாங்க, உங்களோட யுத்தம் செய்யறதுன்றது நாங்க விரும்பக்கூடிய ஒரு விடயம் அல்ல. எங்களுக்கு கேள்விப்பட்டது, நேற்று இரவு நீங்க ரகசியமான ஒரு ஒன்று கூடல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட செஞ்சு அவங்கள நீங்க கொண்டு போறீங்க என்ற ஒரு ஒப்பந்தம் நீங்க முன் வைத்தீங்கன்னு சொல்லி. அப்ப அந்த கோத்திரத்துல முஸ்லிம்கள் மட்டும் இருக்குல்ல, காஃபிர்களும் இருந்தாங்க. அப்ப வந்தவங்களுக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியில தான் பேச்சு. முஸ்லிம்கள் எல்லாம் மௌனமா இருந்துட்டாங்க, ஒருவருக்கு ஒரு கண்ணை பார்த்துட்டு மௌனமாக இருந்தாங்க. ஆனா விடுறமா இல்ல, தொடர்ந்து பேச்சு போயிட்டு கொண்டு இருக்குது. அப்ப கஅப் இப்னு மாலிக், அபூ ஜாபிருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அபூ ஜாபிர் யாருண்டு. அவங்க அந்த இரவுடைய சந்திப்பு போற நேரத்துல அபூ ஜாபிர் முஸ்லீமாக இருக்கல. அன்சாரிகள் சொல்றாங்க, எங்களுக்கு அவர் எங்கட தலைவர், அவருக்கு சொல்லாம போறதை எங்கட மனம் விடல. அவர் ஒரு நல்லவர், அவ்வளவு நல்லவர். அதனால அவருக்கு அறிவிச்சோம், அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவரும் சேர்ந்து போனோம். கஅப் இப்னு மாலிக் அபூ ஜாபிருக்கு பார்த்து சொன்னார், அங்க வந்திருந்தார் குறைஷி காபிர்கள்ல ஒருத்தர் தான் ஹாரிஸ் பின் ஹிஷாம், ஒரு வாலிபர். அவர் ஒரு புதிய செருப்பு உடுத்திருந்தார். இப்ப கதையை மாத்தணும், இது கதை போயிட்டு கொண்டு இருக்குது. இப்படி போனா எப்படி சரி விஷயம் வெளியே வந்துடும். கஅப் இப்னு மாலிக் அபூ ஜாபிருக்கு பார்த்து சொன்னாரு, என்னப்பா நீங்க எங்கட தலைவரா இருக்கிறீங்க, ஆனா எவ்வளவு கேவலம், இந்த குறைஷியுடைய இந்த வாலிபர் உடுத்து இருக்கிற செருப்பு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு செருப்பு உண்டு இல்லை. இன்னும் கதையை மாத்திட்டார். இதை சொன்ன ஹாரிஸ் பின் ஹிஷாமுக்கு கோபம் வந்துட்டு வந்து 2 செருப்பையும் கழட்டி கஅப் இப்னு மாலிக் பக்கம் தூக்கி வீசினார். என்ன சொல்றீங்க? அபூ ஜாபிர் சொன்னார் கஅப் இப்னு மாலிக்கு, நீங்க குறைஷி வாலிபரை கோவப்படுத்திட்டீங்க, சரி நீங்க நிதானமா இருங்க, அமைதியாகுங்க, அந்த செருப்பை திருப்பி கொடுங்க. கஅப் இப்னு மாலிக் சொன்னாரு, எனக்கு கிடைச்ச சிறந்த கனிமத் இது, எனக்கு சேர்ந்த கிடைச்ச சிறந்த கனிமத், நான் இதை திருப்பி கொடுக்க மாட்டேன், எனக்கு தந்தது எனக்கு வீசி அடிச்சாரு, இது எனக்கு புரியுது. அப்ப இந்த கதை அப்படியே மாறிட்டு ஹிஷாம் பின் ஹாரிஸும் கோவப்பட்டாரு, குறைஷி காபிர்கள் திரும்பி போயிட்டாங்க. அவங்க சந்திச்ச கதை கேள்விப்பட்டது, ஆனா உண்மைப்படுத்தப்படல, உண்மைக்கா நடந்ததா இல்லையான்னு சொல்லி. இப்ப கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க திரும்பி போனோம். நாங்க திரும்பி போற நேரத்துல ஸல்லைனா வகத் ஃபக்ஹைனா, நாங்க தொழுகையையும் நல்லா படிச்சு கொண்டோம், தொழுகையுடைய விடயங்களையும் அறிஞ்சு கொண்டோம், எப்படி தொழணும். ஏன் ஹிஜ்ரத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய 12 மாதங்கள், 1 வருஷம் அல்லது 1.5 வருஷத்துக்கு முன்னால தொழுகை கடமையாது. அதே போல மார்க்கத்துடைய விடயங்கள் ஒரு தெளிவையும் பெற்றுக்கொண்டு போனோம். அதுக்கு 2 காரணம். ஒன்று, முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அங்க இருந்தாங்க, அவங்கள்ட்ட படிச்சு கொண்டாங்க. அதே நேரத்துல மக்கால இருக்கும் போது பல முஸ்லிம்களோட தொடர்பு உண்டாகிச்சு, பழைய முஸ்லிம்களோட. அந்த நேரத்துல மார்க்கத்துடைய பல விடயங்களை நாங்க படிச்சு அறிஞ்சு கொண்டோம் என்ற அடிப்படையில சொன்னாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்காக வேண்டி தயாராகிற விடயம் சம்பந்தமான
எத்தனையோ ஹதீஸ்ல இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல கனவுகளை கண்டாங்க. அந்த கனவுல மதீனா மதீனாவுடைய ஆரம்ப பேர் யஸ்ரிப், ஈச்சப்பர மரங்கள் நிறைந்த ஒரு இடத்தை, அதே போல கட்பாதைகள் உள்ள இடத்தை நான் கண்டேன். அங்குக்கு நாம் ஹிஜ்ரத் செய்யறதாக அர்துல் ஹிஜ்ரா என்ற அடிப்படையில நான் ஆரம்பத்தில் நினைச்சேன் யமாமா அங்கு பக்கமாக இருக்கும் என்று. ஆனா அது யஸ்ரிபாக ஆக இருந்தது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த ஹிஜ்ரத்துடைய விடயத்தை அவங்களுக்கு ஒரு முட்கூட்டியே அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. எங்கட அர்துல் ஹிஜ்ரா, நாங்க ஹிஜ்ரத் செய்யக்கூடிய இடம் இதுதான் யஸ்ரிப். பின்னால யஸ்ரிப் என்ற வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தினாங்க. அதான் மதீனத்துர் ரசூல், மதீனா என்று மாத்தினாங்க. மதீனாண்டா பட்டணம், சிட்டி என்ற ஒரு நகரத்துக்கு தான் மதீனா என்று அரபால சொல்றது. மதீனா என்று பேரை மாத்தினாங்க. அதே போல ரசூல் யாராவது பின்னால யஸ்ரிப் என்று சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க தௌபா செய்யுங்க. என் ஆரம்பத்துல யஸ்ரிப் என்ற பேர் பாவத்துக்கும் யுத்தத்துக்கும் அதிகமான அநியாயங்கள் நடக்கக்கூடிய ஒரு இடம், பாவங்கள் நடக்கக்கூடிய இடம். யாருமே யஸ்ரிப விரும்பல. அதனால அந்த பேராக இருந்துச்சு. உதாரணத்துக்கு எங்கட கிராமங்கள்ல ஊர்கள்லயும் இருக்கும் சில ஊர்கள், சில இடங்கள் பாவத்துக்கும் அதே போல சண்டை சச்சரத்துக்கும் பண்பாடுகள்ல சீர்கெட்ட நிலைமைக்கும் பிரபலியமான ஒரு பேரு இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய யஸ்ரிபுடைய பேரை மதீனா என்று மாத்தினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னால யாரும் அதை யஸ்ரிபாக அழைக்கிறத விரும்பல. அது மதீனத்துர் ரசூலாகவே மாறிட்டு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவதாக அந்த பேர் இதுல பல பாடங்கள்ல உண்டுதான். ஒரு கெட்ட செயல் அல்லது ஒரு கெட்ட கருத்துள்ள ஒரு பேருடைய அசராத் இருக்குது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கொண்டு விளங்கப்படுத்துறாங்க. மதீனத்துர் ரசூலுடைய அந்த நல்ல பேர் அந்த மதீனாவுடைய புதிய மதீனா, அந்த புதிய நகரத்துக்குரிய ஒரு நல்லதாக அமைந்திருக்கிறத நாம் காண்றோம். அது ஒவ்வொருத்தர பேர் சுற்றுறதாக இருந்தாலும் சரி, ஒரு ஊரு கிராமம், இந்த அனைத்திலும் அந்த பேர்ல அந்த தன்மை அசராத்தல் இருக்கிறது என்றதுக்குரிய ஒரு அடையாளம் தான், ஒரு ஆதாரம் தான் அது. ஆரம்பமாக ஹிஜ்ரத் செஞ்சவங்க யாரு? முதலாவது ஃபர்ஸ்டாக ஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. அதுக்கு பின்னால ஆரம்பமாக ஹிஜ்ரத் செஞ்சவங்க யாரு? அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு. நீண்ட சம்பவம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட கதையை அவங்க சொல்றாங்க. அவங்க ஆரம்பத்துல அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு திரும்ப மக்காவுக்கு வந்தாங்க. மக்காவுக்கு வந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செய்யறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அபூ சலமா பின் அப்துல் அசத், பனு அசத் கோத்திரத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு கேள்விப்படுது மதீனால முஸ்லிம்களுடைய கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க நல்ல அமைப்புல இருக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் எல்லாரும் குடும்பமாக தயாராக. யாரு? அபூ சலமா, உம்மு சலமா, இன்னும் புள்ள குழந்தை மகன் சலமா, 3 பேர் தயாராகி அவங்க ஒட்டகத்துக்கு மேல உம்மு சலமாவை மேய்ச்சி உம்மு சலமாவுடைய மடியில சலமா ரலியல்லாஹு அன்ஹா அதே போல அபூ சலமா போக தயாராகும் போது உம்மு சலமாவுடைய குடும்பத்தினர் வந்து சொல்லிட்டாங்க, உங்களை நாங்க இந்த ஊரை விட்டு போக விட மாட்டோம், நீங்க இங்க இருக்கோம் சொல்லி இழுத்துட்டு போனாங்க. இப்ப இன்னைக்கு இப்படியான சண்டை சச்சரவு நடந்து கொண்டிருக்குது. அபூ சலமாவுடைய குடும்பத்தார் வந்து, உங்களுக்கு அபூ சலமா எங்கட குடும்பத்தை சேர்ந்த புள்ள சலமா எடுத்து போயலா? அபூ சலமாவுடைய குடும்பத்தினர் சலமா போயிட்டாங்க. ஆனா அபூ சலமா ஹிஜ்ரத்துடைய விடயத்தில் உறுதியாக இருந்தார். என்ன நடந்தாலும் நாம் போறதுதான். அவர் அதுல உறுதியாக இருந்து அவர் தனியாக கடைசி ஹிஜ்ரத் செஞ்சார். உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் கணவனை பிரிஞ்ச கவலையில ஒவ்வொரு நாளும் துஹாவுடைய அந்த நேரத்துல மக்கால ஒரு கல்லு கிட்ட வந்து நான் அழுவேன். ஒவ்வொரு நாளும் ஒரு வருஷமாக அழுந்தேன். அல்லாஹ், ஒரு 2 நாள் இல்ல, ஒவ்வொரு நாளும் ஒரு வருஷம் சம்பூர்ணமாக அழுந்தேன். என்னுடைய அழுகையை கண்டு என்னுடைய அந்த மக்கால வாழ்ந்த சில மக்கள் அதே போல வந்து குடும்பத்தார போயிட்ட, உங்களுக்கு மனுஷத்தன்மை இல்லையா? இந்த பெண் இவ்வளவு அழுகுறாவே, இவ்வளவு தயங்குறாயே, கணவிடத்துல அனுப்பி வைங்களே என்று சொல்லி பலர் சிபாரிசு செஞ்சதுக்கு பின்னால் எங்கட குடும்பத்தார் முடிவு செஞ்சுட்டாங்க, என்னை அனுப்பணும். அப்ப என்னை அனுப்ப நான் தயாராகும் போது அதே நேரத்துல அபூ சலமாவுடைய குடும்பத்தாரும் வந்து என்னை சலமாவை கொண்டு ஒப்படைத்தாங்க. இப்ப உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா தனியாக ஒரு ஒட்டகத்துல தன்னுடைய குழந்தையும் பிள்ளையும் எடுத்துக்கொண்டு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நேரத்தை தனீம், இப்ப மஸ்ஜித் ஆயிஷா இருக்கக்கூடிய மக்காவுடைய கொஞ்சம் வெளியே, ஹரத்துடைய இல்ல கொஞ்சம் வெளியே போன இடம் தான் தனீம்.
தன்ஈம நான் அடைஞ்சத்தோட அங்க உஸ்மான் பின் தல்ஹா பின்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களை நான் சந்திச்சேன். உஸ்மான் பின் தல்ஹா அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமாக இருக்கல்ல. அவர் பின்னால உஹத் யுத்தத்துக்கு பின்னாலதான் உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு இஸ்லாத்தை அவரும் அம்ர் பின் ஆசும் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு 3 பேரும் ஒன்றாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். உஹத் யுத்தத்துக்கு பின்னால உஸ்மான் பின் தல்ஹா, ஹாலித் பின் வலீத், அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க 3 பேரும் ஒன்றாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். உஸ்மான் பின் தல்ஹா என்கிட்ட கேட்டாரு, எங்க போறீங்க தனிமையில? சொன்னாங்க, நான் யஸ்ரிபுக்கு மதீனாவுக்கு போறேன், இந்த பிரயாணம் என் கனவு இடத்துல போறேன். உஸ்மான் தல்ஹா சொன்னாரு, உங்களோட பிரயாண தோழன் யாரு? யாரும் இல்லை, நான் தனியா. அந்த காலத்துல ஒரு பயங்கரம். சொன்னாங்க, உங்களோட உயிருக்கு உங்களோட பொருட்களுக்கு பெரிய ஒரு ஆபத். நீங்க விரும்பினா நான் உங்களோட பிரயாண தோழனாக வருவேன். உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு வேறொரு ஆப்ஷன் இல்லை, ஒரு ஆபத். அதனால நான் அவரை என்ற பிரயாண தோழனாக வாரத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்றாங்க, உஸ்மான் பின் தல்ஹாவை போல ஒரு கண்ணியமான, ஒரு ஒழுக்கமான ஒரு ஆணை நான் என் வாழ்க்கையில கண்டதே இல்லை. அந்த பிரயாணத்துல அவங்க நடந்து கொண்ட முறை, ஒரு அந்நிய பெண்ணோட பிரயாணம் செய்யறாரு, அதுவும் வாலண்டியராக பிரயாணம் செய்யறாரு. விலங்குது அவர் முஸ்லிமாக இருக்கல்ல, ஆனா மனிதாப குணம் இருந்துச்சு, ஹியூமன் குவாலிட்டிஸ். எவ்வளவு கண்ணியமான, அவரை போல ஒரு கண்ணியமான உத்தர நான் கண்டதில்லை என்று உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர். உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் பிரயாணத்துல போயிட்டு கொண்டு இருக்கும் போது எங்க சார் இடத்துல நிப்பாட்டணும். நிப்பாட்ட நேரத்துல அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒட்டகத்தை உட்கார வச்சுட்டு அவங்க ஒரு ஒதுக்குப்புறமா போவாங்க, நான் நெருங்க காட்டணும். நான் இறங்கி என்னுடைய வெளிவாசல் என்ன எல்லாம் வேலையை செஞ்சதுக்கு பின்னால அந்த இடத்துல ஒட்டகத்தை கொண்டு வைப்பாங்க. நான் அப்ப திரும்ப ஒதுக்குப்புறமா போவாங்க, நான் ஏறினதுக்கு பின்னாலதான் திரும்பவும் வருவாங்க. அவ்வளவு கண்ணியமா நடந்து கொண்டாங்க உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு. இப்படி பிரயாணம் தொடர்ந்துச்சு. பிரயாணம் தொடர்ந்து ஒரு இடத்தை அடைஞ்சோம்னா குபா என்று சொல்லக்கூடிய இடம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக மஸ்ஜிதை கட்டின இடம் மஸ்ஜிதுல் குபா. அந்த கிராமம், அந்த ஊருக்கு ஆண்ட நேரத்துல உஸ்மான் பின் தல்ஹா சொன்னாரு, அதான் பாக்குறீங்க அந்த கிராமம், அங்கதான் உங்களோட கணவர் இருக்கிறாரு, இப்ப எனக்கும் உங்களுக்கும் பிரிவு உண்டாயிட்டுன்னு சொல்லி உம்மு சலமா ரலியல்லாஹு அனுப்பி வச்சாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்களுடைய இந்த உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு யாருண்டா, எவ்வளவு கண்ணியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்கடா, பனு அப்தித்தார். பனு அப்தித்தாரை சேர்ந்தவங்க. பனு அப்தித்தார் யாருண்டா, இவங்கள்ட்ட தான் பரம்பரையாக காபாவுடைய திறப்பு இவங்களோட கையில தான் இருக்கு. ஃபத்ஹு மக்காவுடைய நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸ்மான் பின் தல்ஹா அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்கறாங்க, துறப்ப தாங்க வைப்பா. அவங்களோட குடும்பத்தாரில் யார்கிட்ட துறப்பு இருந்தா அழைச்சி கேட்கறாங்க, துறப்பு. அவர் கொடுக்கிறாரு, பிடிச்சு கொண்டு வைக்கிறாரு. சைட்ல இருந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் பனு ஹாஷிம்ல உள்ளவங்க கேட்கறாங்க, யார சொல்லலாம் அந்த துறப்பு எங்களுக்கு தான். இவ்வளவு பெரிய ஒரு சங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்கி, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அல்லாஹ் உங்களுக்கு ஏவுறான் அமானிதத்தை அதுக்குரியவங்களுக்கு கொடுக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கொடுத்தாங்க, சொன்னாங்க, இந்த சாவி கியாம நாள் வரைக்கும் உங்களோட குடும்பத்திலே தான் இருக்கும், அல்லாஹுடைய கட்டளை. அவங்க முஷ்ரிக்களாக இருந்தாலும் காஃபிர்களாக இருந்தாலும் அந்த அமானிதத்தை பாதுகாக்கிற விடயத்தில், அந்த காபாவுடைய அந்த ஹக்குடைய விடயத்துல குறைபாடு செய்யல. அதனால அல்லாஹ் விரும்பினால் அந்த துறப்பு அவங்கள்ட்ட கொடுக்கப்படும். எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. தடவை நான் உம்ராவுக்கு போயிட்டு இருக்கிற நேரத்துல ஹஜ்ருல் அஸ்வதுக்கு முன்னால தொழோரும் என்ற ஒரு நியத் தவாஃப் செஞ்சு கொண்டிருந்து, சரியா மாஷா அல்லாஹ் தொழுக நேரம் வரக்கொல சஃபை பிடிச்சு கொண்டேன். நல்லா கல்லும் காணுது, நின்று கொண்டு இருக்கிறேன். ஏன் அதுக்கு முன்னால் ஒரு பரலான தொழுகையை தொழணும் என்ற ஆசை. அப்படி உட்கார்ந்து கொண்டு இருக்கக்குள்ள அதான்னு சொல்லிட்டாங்க. அதான்னு சொல்லி முடிஞ்சு இக்காமத்துக்கு முன்னால போலீஸால வந்தாங்க. வந்து அந்த சஃப் அப்படியே நாங்க அந்த சஃபை இப்போ கிளியர் பண்றாங்க. எனக்கு சரியான ஆத்திரம். கஷ்டப்பட்டு எடுத்த இடம் இப்போ கிளியர் பண்றாங்கன்னு சரியான ஆத்திரத்துல நான், அரபும் தெரியும்னால பக்கத்துல ஒரு வயசாளி மனுஷன் இருந்தாரு. அவர்கிட்ட நான் நேசி கொஞ்சம் ஓரமா பேசிட்டு போகல. அந்த வயசாளி மனுஷன் கொஞ்சம் ஓரமாகி இடத்துக்கு போயிட்டு எனக்கு இடம் தந்து உட்கார வச்சுட்டு சொன்னாரு, இவங்க யாருண்டா, ஒரு அரபி கூட்டம் வந்தாங்க, போலீஸ் கூட்டி வந்தாங்க. வந்து அதே இடத்துல நாங்க இருந்த இடத்துல உட்கார வச்சாங்க.
இவங்க யாருண்டா? இவங்களுக்கு தான் காபாவுடைய தொறுப்பு இருக்கு, அந்த குடும்பத்தார். இவங்க வந்தா ஹரத்துக்கு இவங்களுக்கு முன்சப் கொடுக்கணும். இதான் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. அதுதான் இது. அதுவும் நான் சொன்னேன், அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த கண்ணியத்தை கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு மதிப்பு கொடுத்தா எங்களுக்கு இதை பத்தி எதையும் கேட்க முடியாது. அல்லாஹ் அந்த ஃபضல், அந்த சிறப்பை கொடுத்திருக்கான். சில விஷயங்கள்ல சிலர் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து சில சிறப்புகளை கொடுப்பான். அந்த சிறப்பை நாங்க ஏற்றுக்கொள்ளும். ரைட், அவருக்கெல்லாம் அந்த சிறப்பை கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் அதை கொடுத்து நாங்க ஒதுக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நல்ல குணங்கள், மூதாதைகள் தொடர்ந்து வரக்கூடியவர்கள் எந்த நல்ல குணத்தை நாங்க பாதுகாப்போமோ அல்லாஹ் அந்த சிறப்பம்சத்தை தருவான். இது ذلك فضل الله يؤتيه من يشاء. இது அல்லாஹ்வுடைய ஒரு ஃபضல், அல்லாஹ் தர கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுப்பான். நான் அல்லாஹ் இடத்துல பிரார்த்திக்கணும், அல்லாஹ் அந்த சிறப்பம்சத்தில் எங்களையும் பங்குதாரிகள் ஆக்கணும் சொல்லி. உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு, இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணோட, மஹரமில்லாத ஆண் ஒரு பெண்ணோட தேவையான நேரத்தில் இக்கட்டான நிலைமைகளில் இன்ட்ராக்ஷன் இஸ்லாத்துல அனுமதி அளிக்கப்பட்டிருக்குது. ஆனா கண்ணியமான முறையில, கௌரவமான முறையில, ஒழுக்கமான முறையில, பண்பாடுகளை பாதுகாக்கிற முறையில தான் அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஆண்ட பார்வை தாழ்த்துப்படணும், நெருக்கமான உறவுகள் இருக்கக்கூடாது. அந்த இருக்கக்கூடிய உறவு, அந்த ரிலேஷன்ஷிப், அந்த தொடர்புகள் மிகவும் மட்டுப்படுத்தப்பட வேண்டும். ரகசியங்கள் இருக்கக்கூடாது, அடிக்கடி சந்திக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. இப்படியான நிறைய ஒழுக்கங்கள் இஸ்லாம் தந்திருக்கிற காரணம் என்ன? எங்களோட உள்ளத்துல ஒரு தூய்மைத்துவத்தை நாம் பாதுகாக்கணும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில். இப்ப உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அங்க போயிட்டு அடைஞ்சிட்டாங்க. அவங்க தான் முதலாவதாக ஆரம்பமாக ஹிஜ்ரத் செஞ்சவங்கள கூட்டத்துல இருக்கிறாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் எல்லாருடைய ஹிஜ்ரத்தையும் சொல்லாம குறிப்பாக சில முக்கியமானவங்களுடைய ஹிஜ்ரத்தை பத்தி குறிப்பிட விரும்புகிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் ஒரு நாள் நானும் ஐயாஷ் பின் அபி ரபிஆ அதே போல ஹிஷாம் பின் ஆஸ், நாங்க 3 பேரும் பேசிக்கொண்டோம். இப்படி இன்ன திகதி காலையில நாங்க ஹிஜ்ரத்துக்கு போவோம். அதுல ஒரு முடிவுக்கு வந்தோம். என்னண்டா, அடுத்த நாள் காலையில யாரு வாராங்களோ அவங்களோட நாங்க போறோம், மற்றவருக்கு நாங்க நிக்க மாட்டோம். நீங்க டைமுக்கு வந்தீங்கன்னா சரி. அடுத்த நாள் காலை ஆயினது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹிஷாம் பின் ஆஸ் தான் வந்தா. ஹிஷாம் பின் ஆஸ் வரல, ஐயாஷ் பின் அபி ரபிஆ என்னோட வந்தாரு. அவங்க 2 பேரும் பிரயாணம் செஞ்சு நாங்க மதீனாவை அடைஞ்சோம். மதீனாவை அடைஞ்சத்தோட ஐயாஷ் பின் அபி ரபாவுடைய தாய் பக்கம் ஹாஃப் பிரதர்ஸா இருக்கக்கூடிய அபு ஜஹலும் ஹாரிஸ் பின் ஆஸும் 2 பேரும் வந்தாங்க. வந்துட்டு ஐயாஷ்ட பெரிய கதை சொன்னாங்க. உங்களோட உம்மா நீங்க மக்காவை விட்ட நேரத்திலிருந்து அவட கொண்டைய என்னை முடிய வார மாட்டா என்று என்னை ஒரு சத்தியம் செஞ்சிருக்கிறா. அதே போல என்னை நிழல எடுக்கவே மாட்டா, என்னை எங்கேயும் போக மாட்டா, வெயிலே நிப்பான்னு சொல்லி ஒரு சபதம் செஞ்சிருக்கிறா. உம்மா பாவம் அழுது கொண்டே இருக்கிறான்னு சொல்லி பெரிய ஒரு பாட்டை போட்டார். ஐயாஷின் ரபி அவர் கொஞ்சம் சாஃப்டானால் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யாஸ்மின் ரபிட்ட இவங்க உங்களை ஏமாத்த பாக்குறாங்க. இன்னும் சொன்னாங்க, நான் எப்படி ஆனா நான் யாரை ஏமாத்தவும் மாட்டேன், நான் இன்னொத்தனால ஏமாத்தப்படவும் மாட்டேன். இவங்க உங்கள்ட்ட ஒரு விளையாட்டு, ஒரு ட்ரிக் கொண்டு தான் செய்யறாங்க. இது பார்த்து நீங்க மாட்டிக்கொள்ள வானம். ஐயாஷ்மின் ரபி அவருக்கு யோசனை. இன்னும் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரைட், உங்களோட உம்மா எவ்வளவு காலம் அப்படி முடி வாராமைக்க போறா? பேன் எல்லாம் வந்துட்டா அவ வாரி கொள்வா, உஷ்ணம் கூடினா அவர் நிலத்துக்கு நிழலை பெற்றுக்கொள்வா. அதனால நீங்க இதை ஏமாந்து போவான். ஆனா ஐயாஷ் பின் ரபி அவருக்கு ஆத்திர மனசுல அவர் முடிவு செஞ்சா நான் திரும்பி போறேன். அப்போ உமர் சொன்னா, ரைட், அப்படி திரும்பி போறதாக இருந்தா நீங்க ஏண்ட ஒட்டகத்தை எடுத்து போங்க, இதே வேகமா போற ஒட்டகம். இடையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டா உங்களுக்கு என்ன செய்யலாம், ஒட்டத்திலும் வரலாம். ரைட், இவங்க 3 பேரும் அப்படியே வாராங்க. அபூ ஜஹலோட சேர்த்து ஐயாஷ் பின் ரபியும் வாராரு. இடையில வார நேரத்துல அபூ ஜஹல் குறை சொல்லி கொண்டே வாராரு ஒட்டகத்தை பத்தி. யார்ட ஒட்டகம்? அபூ ஜஹல் ஒட்டகத்தை பத்தி. அபூ ஜஹல் ஒட்டகத்தை பத்தி சொன்ன, இந்த ஒட்டகம் போதில்லை, குறை கூறிக்கொண்டே வாராரு. அப்ப இடையில ஐயாஷ் பின் ரபி சொன்னாரு, இந்த பாருங்க, இந்த ஒட்டகம் பெரிய தலைவலியை தருது, கொஞ்ச நேரத்துக்கு ஒட்டகத்தை மாத்தி கொள்ளுவோமா, பிளானிங், ஒட்டகத்தை மாத்தி கொள்ளுவோமா என்று.
இவர் சொல்லுவாரு, இவர் சும்மா இன்னசென்டான ஆள், யார் என்ன சொன்னாலும் மாட்டிக்கொள்ற ஆள். ஐயாஸ் பின் ரபி சரி மாத்திக்கொள்வோம்னு சொல்லி ஒட்டகத்துல இறங்கி ஒட்டகத்தை உட்கார வச்சு, அவர் ஒட்டகத்தை உட்கார வைக்க போல அவங்க 2 பேரும் சேர்ந்து இவரை பிடிச்சி கெட்டி மக்காவுக்கு கூட்டி போயிட்டாங்க. என்ன நிலைமை நடந்துச்சுன்னா, மக்கால போயிட்டு கெட்டி வச்சு கடைசியில இவர் ஐயாஸ் பின் ரபி முர்த்ததாயிட்டார். இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் என்னன்னா, காஃபிர்கள், முஷ்ரிக்கள், இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க அவங்க பல திட்டங்களை போடுவாங்க எங்களை கவரிப்பதற்காக. எங்களுக்கு அவங்க நல்லவங்க, எங்களை நேசிக்கக்கூடியவங்க, சக வாழ்வு என்று சொல்லி பல விடயங்களை பார்ப்போம். நாங்க அவங்களோட நல்லா வாழ்வோம். ஆனா அவங்களுடைய இந்த ட்ரிக்களுக்கு மாட்டிக்கொள்ளக்கூடாது, அவங்களுடைய தந்திரங்களுக்கு நாங்க மாட்டிக்கொள்ளக்கூடாது. மாட்டிக்கொண்டோம் என்றா நாம் கடைசியில் நஷ்டத்தில் ஏற்படுவோம். எதுவரைக்கும் என்றா, ஹிஷாம் பின் ஆஸ் யாரெல்லாம் அந்த நேரத்துல எங்களுக்கு மத்தியில உமர்லன்னு சொல்றாங்க, எங்களுக்கு மத்தியில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தெளிவு இருந்துச்சு. எப்படின்னா, அந்த டைம்ல யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்யலையோ அவங்க ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிருக்காங்க. அந்த நேரத்துல ஹிஜ்ரத் ஒரு கடமை, எப்படி தொழுகை ஒரு கடமை, ஹிஜ்ரத் கடமை ஆகும். எதுவரைக்கும் என்றா நாங்க எல்லாரும் அவங்க முர்த்ததாயிட்டாங்க, காஃபிர் ஆகிட்டாங்க என்ற கருத்துல தான் இருந்தோம். எதுவரைக்கும் என்றா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பின்னால இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். என்னுடைய அடியார்களே, யாரு என்னை பாவத்தை வரம்பு மீறி இருக்கிறீங்களோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்க நிராசை அடையாதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. அல்லாஹ் அனைவருடைய பாவத்தை மன்னிக்க கூடியவன். இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம் என்ற இந்த அத்தியாயங்கள் இறக்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஐயாஸ் பின் ரபியை பத்தி சிந்தனை, ஹிஷாம் பின் ஆஸ பத்தியும் சரியான யோசனை. உமர் ரலியல்லாஹு அன்ஹுங்க ஹிஷாம் பின் ஆஸுக்கு இந்த ஆயத்தை எழுதி ஒரு கடிதம் அனுப்பினாங்க. இந்த ஆயத்தை எழுதி ஹிஷாம் பின் ஆஸ் சொல்றாரு, இந்த கடிதம் சேர்ந்ததோட நான் ஒவ்வொரு நாளும் பல தடவை இதை ஓதுவேன், இதை வாசிச்சு பல தடவை வாசிச்சு பார்ப்பேன், இது என்ன இது சொல்லுதுன்னு சொல்லி. அதுக்கு பின்னால நான் விளங்கி கொண்டேன், இது என்ன சொல்லுதுண்டா, எனக்கு ஒரு அவகாசம் இருக்குது, எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, நான் ஹிஜ்ரத் செய்யணும் என்ற அடிப்படையில பின்னால ஹிஷாம் பின் ஆஸ் என்ன செஞ்சாரு, அவரும் ஹிஜ்ரத் செஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அடைஞ்சாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய பாடத்துடைய முக்கியமான சில விடயங்களை நாம் முதாக்கரா செய்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹிஜ்ரத்துக்கு முன்னால சஹாபாக்களுடைய ஹிஜ்ரத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் கடைசியாக ஹிஜ்ரத் செஞ்சவங்கல்ல கூட்டத்துல தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனைவரும் கடைசியாக ஹிஜ்ரத் செஞ்சவர்கள். அதுக்கு முன்னாலே சஹாபாக்கள் பலர் ஹிஜ்ரத் செஞ்சாங்க. ஹிஜ்ரத்துடைய விடயத்தில் அவங்க முன்னுரிமை கொடுத்தாங்க. அது அந்த நேரத்தில் இஸ்லாத்துடைய மார்க்கத்துடைய கடமைகள் ஒரு பிரதான கடமையாக இருந்துச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் எங்களுக்கு தெரியும், ரபீஉல் அவ்வல் மாதத்தில் பொதுவாக நாம் அனைவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த தினம் என்ற அடிப்படையில் எங்களுக்கு ஒரு பக்கத்தில் சந்தோஷம், இன்னொரு பக்கம் நாம் கவலைப்படணும். இந்த உலகத்தை விட்டும் அவங்க பிறந்த நாளும் ரபீஉல் அவ்வலுடைய 12வது நாள் தான். அது உறுதியான ரிவாயத்தின் கொண்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கியாமத் நாளுடைய அடையாளங்களில் பிரதானமான ஆரம்பமான முதலாவது அடையாளம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத் இந்த உலகத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிஞ்சது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான நாள், பிரகாசமான நாள், ஒளி நிறைந்த ஒரு நாளாக இருந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்த நாள். அதே போல அவங்க மதீனா விட்டு பிரிஞ்ச நாள் அதை போல ஒரு இருளார நாளாக இருக்கலாம். குறிப்பா அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபீஉல் அவ்வலுடைய மாதத்தில் மாத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஞாபகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. எல்லா நேரத்திலையும் அவர்களை நாம் ஞாபகம் செய்யணும். அவர்கள் எந்த லெகசியை, எந்த ரிசாலத்தை, எந்த தூதுவத்தை இந்த உலகத்துல விட்டுட்டு போனாங்களோ அதை பாதுகாக்கிற விடயத்துல அதுக்கு அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவர்களை நேசித்து அவர்களுடைய சுன்னாவை அணுவாக பின்பற்றக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.